நான் ஒரு குட் ஹேபிட் ஸ்டார்ட் பண்ணா, அத கன்சிஸ்டன்ஸியா பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைப்பேன். ஆனா, என்னுடைய சோம்பேறித்தனம் வந்து அத செய்யவே விடாது. அந்த மாரி தான் அந்த வாக்கிங் போறதும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி 1 மாசமா தொடர்ந்து வாக்கிங் போனேன். அதுக்கப்புறம் வந்து சம்மர் ஹாலிடேஸ் வந்ததுக்கப்புறம் அ ஊருக்கு போறது, பிள்ளைங்க வந்து வீட்ல இருக்கனால வந்து லேட்டா எந்திரிக்கிறது, இந்த மாரியே வந்து சோம்பேறித்தனத்தில வாக்கிங் போறதே மறந்தாச்சு. திரும்பவும் வந்து இன்னையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி வாக்கிங் ஜர்னி ஆரம்பிச்சாச்சு. காலையில 5:45க்கு ஆரம்பிச்ச வாக்கிங் 6:45க்கு வீட்டு வந்து சேர்ந்தாச்சு. என் பொண்ணுக்கு வேற ஸ்கூல் சேர்க்கறதுனால டிசி வாங்க வேண்டியது இருந்துச்சு. டிசி வாங்கிட்டு வர வழியில வந்து நொங்கு வித்துட்டுருந்தாங்க ரோட்ல. அதையுமே வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. இன்னைக்கு மதியம் லஞ்சுக்கு வந்து சிக்கனும் உருளைக்கிழங்கும் போட்டு குழம்பு வச்சிருந்தேன். அது கூடவே ஒயிட் ரைஸு, இந்த லாங் பீன்ஸ் இருக்குல்ல, அதில வந்து பொரியல், அது கூடவே மாம்பழம்லாம் கட் பண்ணி சூப்பரா லன்ச்ச முடிச்சாச்சு. இன்னைக்கு வந்து ஒரு கேக் ஆர்டர் இருந்துச்சு. பேக் பண்ணுறதுக்காக கேக் வந்து பேட்டர் ஊத்தி வச்சுட்டேன். டைம் செட் பண்ணிட்டு வந்துட்டேன். டைம் வந்து ரொம்ப நேரமா வந்து பட்டன் வந்து ஒர்க் ஆகாம அப்படியே நின்றுருக்கு. ரொம்ப நேரம் பேக் ஆயிருச்சு. அதனால மேல ஃபுல்லா கரிஞ்சு கல்லு மாரி ஆயிருச்சு. இத வந்து கஸ்டமருக்கு குடுக்க முடியாது அப்படிங்கிறதுக்காக அத வந்து ஓரமா வச்சுட்டு, புது பேட்டர் ரெடி பண்ணி இந்த கேக்க ரெடி பண்ணேன். அவுட்புட் வந்து இப்படி தான் வந்திருந்துச்சு. கஸ்டமர் வந்து இதில ஃபாண்டன்ட் ஒர்க்ல கேட்டிருந்தாங்க. நான் வந்து இந்த ஐடியா சொன்னேன். இதே மாரியே பண்ணிருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த கேக் எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பா என் கூட ஷேர் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.